வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஏழை வீட்டு சமையல். ஏழை வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறோம். இது என்னடா சட்னி காட்டுறாங்களே சிக்கன் சொல்லிவிட்டு, ஆனால் இது சட்னி கிடையாது. இதோட டீட்டெயில் தாங்க வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 1.5 கிலோ கறி எடுத்தது. கோழிக்கறி ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. நல்லா கழுவி வெள்ளையாக ஆக்கி வச்சுருக்கிறோம். டோன்ட் வரி. இந்த கறியை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, 2வது ஸ்பூனும் ஊற்றியாச்சு, 3வது ஸ்பூனும் ஊற்றியாச்சு. இப்படியே தேவையான எண்ணெய் மொத்தத்தையும் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிறது வரைக்கும் நாம் வெயிட் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாகி நல்லா புகையே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. மேலே தெரிச்சிட்டு போகுது எண்ணெய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது காரணம் என்னென்னா, எண்ணெய் படப்பட தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓவராக காஞ்சி போச்சு. ஆனால் வெங்காயத்தை வதக்கிறதுக்குள்ளே கை குடைச்சலே எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்ன இருக்கிற வெங்காயமாவது சீக்கிரம் வதங்கும். இந்த வெங்காயம் வதங்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்குள்ளே உயிர் வந்துடுது. கை வலிக்கு தையல் தைச்சது தான் மிச்சம். இந்த டைமில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, மூட போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் வதங்கினா மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இருக்குது வதங்கிச்சுன்னு பார்த்தா சைடில் மேலே லைட்டாக தீஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஆனால் தீயில ஃப்ரெண்ட்ஸ், அது நிறம் மாறி இருக்குது. பயப்படாதீங்க. எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். சிக்கன் இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெங்காயத்தை வதக்கிறது தான் உங்களுடைய வேலையே இருக்குது. பாருங்கள், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நாம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகன்னா, அந்த இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல்லு நல்லா பச்சை வாசனை போச்சுன்னா தான் நமக்கு அரோமா கிடைக்கும். அதோடைய டேஸ்ட்டும் அதிகப்படியாக நமக்கு கன்சியூம் பண்ண முடியும். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தீங்களா, அதையும் போட்டாச்சு. அதையும் சேர்த்து நாம் இப்போ வதக்கிட்டு இருக்கிறோம். வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் வதக்குறீங்களோ வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் சேர்த்து வதக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா முதல்லையே ஒரு சட்னி ஒன்று காமிச்சான்னு பார்க்குறீங்களா? அந்த சட்னி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது சட்னி கிடையாது. பட்டை, லவங்கம், சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மிளகு. ஒன்று சொல்ல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இடையில கொஞ்சம் சோம்பு கூட ஒரு ஸ்பூன் போட்டேன், அதையும் சொல்ல வந்துட்டேன். சோம்பு போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்ச கலவு தான். அந்த கலவையை நம்ம இப்போ போட போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடியை மட்டும் தான் மூடி வச்சுக்கிறோம். இதை நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதை சிக்கனு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா தான் தேவையான மசாலா ஆட் பண்ணிவிட்டு சேர்க்க போகிறோம். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற கறியை ஒன்றா போடலான்னு சொல்லிட்டு தம்பி தான் சொன்னார்ல. அப்போ தான் ஸ்லோ மோஷன் நல்லா இருக்கும், வீடியோ நல்லா ரீச் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா ஓவராக அறுக்குறான்னு நினைக்காதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வாட்ச் ஹவர்ஸும் ஏற மாட்டேங்குது, எனக்கு வாட்சிங் போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறது அதிகமாக போகுது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேறாங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் எங்களுக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசாலா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி பரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டு திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது. தைரியமாக திருப்புங்க. இதோ சொன்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த சட்னி. இந்த சட்னியை சேர்த்து நல்லா 4 திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் இது மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் இதோடைய டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த தடவை செய்யறதுக்கு காசு இல்லைனாலும் பசங்க விட மாட்டாங்க. தயவு செய்து செஞ்சு கொடுன்னு கத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு அளவு தெரியுன்றதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளை நான் அப்படியே தூவிக்கிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போடுறது பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு சேர்ப்பாங்க. நல்ல கலர் கிடைக்கும், நல்லது கிடைக்கும். இதுவும் மறுபடியும் மஞ்சள் தூள் நினைக்காதீங்க, இது குழம்பு மிளகாய் தூள். எங்களுக்கு கொஞ்சம் காரம் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றாரு. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிட்டோம். இப்போது லைட்டாக பரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக ட்ரையாகவே இருக்குது. இதை நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மசாலா எல்லா பக்கமும் சேர்ந்துச்சுன்னா தான் க்ளீனாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா அப்சர்வ் ஆகும் கறியில். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக ஊற்ற போகிறது கிடையாது. அந்த ஒரு கிளாஸ் தண்ணியும் வத்துற அளவுக்கு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி விட போகிறோம்.
இந்த ஒரு கிளாஸ் தண்ணி கூட நல்லா ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் வரி. இது தொக்குன்னு சொல்லிட்டு என்ன தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த தண்ணியை காண போகிற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். அப்போ தான் இந்த தொக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த தண்ணி எதுக்குன்னு சொன்னால் எல்லா பக்கம் அந்த மசாலா போய் ஊறுன்றதுக்காக தான். அப்படியும் காரம் பார்த்தோன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகுத்தூள் போட்டால் அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாதாரணமாக நம்ம சிக்கன் பக்கோடா இதெல்லாம் சாப்பிட்றோன்னு சொன்னாலும் மிளகுத்தூள் போட்டு தான் சாப்பிட்றோம். இதுலேயும் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே 1 கிளாஸ் தண்ணி காலி. இந்த மாதிரி டைமில் அதுலேயும் இந்த மாதிரி மழையான கிளைமேட்டில் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு அழகாக இடியாப்பம் இல்லை ரசம் சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், சைடிஷ் சிக்கனா டோன்ட் வரி, எல்லாத்துக்குமே ஷூட் ஆகும். நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நாம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாசனை இப்போவே மூக்கு தொலைக்குது. எடுத்து வைக்கலாம்னு பார்த்தா கை சுட்டுக்குமேன்னு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் வரி, நாம் இப்போ சாப்பிட போகிறது கிடையாது. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் நல்லா இதை திருப்பி விடுங்க. அந்த எலும்புலேருந்து கறி பிரிஞ்சு வர்றது தான் உங்களுக்கு இது வெந்துருச்சுன்றதுக்கான அர்த்தம். பார்த்துக்கோங்க. நாங்கள் வீடியோ போடுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நாங்கள் வீடியோ போடுறதுக்கும் அது எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தலைன்னு கொதிச்சு வருது. வாசனை எங்கெங்கேயோ போவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க, எனக்கு தரலையேன்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணி முக்கால் தண்ணி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், கிரேவி மாதிரி வந்துருச்சிங்களா. இது இன்னும் ஆறிச்சுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கட்டியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க கிரேவி கேட்டு சண்டை போட்டாங்கனாலும் கிரேவி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள். இந்த ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ சிக்கன் வாங்கினாலும் இந்த தொக்கை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 10 இடியாப்பமும் இதை ஒரு கப்பில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அசால்ட்டாக முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் முடிக்க மாட்டேன் நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக பேசுங்க. பார்க்கும்போது லைட்டாக நாக்கு ஊருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தப்பாக நினைக்க மாட்டேன். நான் ஊர் நல்லா தொடச்சிக்கிங்க. உங்களுக்கு வேணால் பார்சல் அனுப்பிச்சி வரும். உங்கள் அட்ரஸை மட்டும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து கழுவி ஊற்றாதீங்க. கொத்தமல்லியை தூரம் அந்த கொத்தமல்லியை கடைசியாக போடுறதுல தான் விஷயமே. ஏன்னா அப்போ தான் அந்த வாசனை சும்மா கம்மன்னு அந்த சிக்கன் வாசனையோடு சேர்ந்து அல்லும் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல ஜூஸியாக கொத்தமல்லியோட இது கூட நம்ம வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி சும்மா அது மேலே தூவி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ஒரு பீஸு வெங்காயம் ஒரு சிக்கன் துண்டு எடுத்து சேர்த்து கடிச்சோன்னு வச்சுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏழை வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மிஸ்ஸஸ் தான் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்துக்கு கூட ஒரு கருவேப்பிலை வச்சு ஒரு பீஸை எடுத்து கடிச்சோன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்டோ இல்லை திட்டுறதா இருந்தால் கூட கமெண்ட்டில் திட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது பார்த்து தப்பாக நினைக்காத அளவுக்கு திட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏழை வீட்டு சமையல்.